Hello Nanbas, hello Nanbis. Welcome to another episode of UCL review semi-final second leg. ஸோ ஆப்வியஸ்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரெண்டு கஷ்டப்பட்டு மேட்சை முடிச்சு பார்த்ததுக்கு ரெண்டு ஹேட் வாட்ச் பேக் டு பேக் சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நண்பர் வேறு வந்திருக்கார் இன்றைக்கி. வந்து அவர் ஒரு பார்சலோனா ஃபேன். ஒரு ரொம்ப சோகமான நிகழ்வு அவங்களுக்கு ட்ரிபிள் மிஸ் ஆகிடுச்சு நினைக்கும் போதே சே அப்படி தானே. யூசிஎல் ஜெயிக்கிறது பார்த்தா கஷ்டம்டா. அதான் சொல்ல வர. சரி சொல்லுங்க, என்ன ப்ரோ நினைச்சீங்க இந்த வாரம் மேட்சஸை பற்றி? வருஷம் ஆச்சுடா, 2015 கடைசியா அடிச்சது. 10 வருஷம் ஆச்சு. திஸ் இஸ் அவர் இயர் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில வந்து ஸ்பாயில் தி பார்ட்டி. செம கஷ்டமா தான் இருக்கு. பட் டீம் பிளேட் வெல், ஸோ அதனால ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். ஐ திங்க் அந்த மேட்ச் தான் ஐ மீன் இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த மேட்ச் செகண்ட் வரலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு டீம் ஆர்சனல் வர்சஸ் பிஎஸ்ஜி அந்த மேட்ச்சை முடிச்சிடலாம். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெக்லேருந்து பிஎஸ்ஜி லீடோட தான் வந்து அவனுங்க 1-0 அண்ட் பட் அவனுங்க வில்லா பார்க்கில் ஆடினதுலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அவனுங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவானுங்கன்னு. பட் அதுக்கேற்றபடியே ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஆர்சனல் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஜானரமா சிங்கிள் ஹேண்டடாக அவனுங்களை கேமில் வச்சுருந்தோம். அது ஆர்சனல் அந்த வி கேன் கிவ் இட் தட் டு தெம். தே ஸ்டார்டட் வெரி வெரி வெல் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ். அந்த ஃபினிஷ் இல்லை ஆனால் யாருக்கிட்டையுமே வந்து அவனுங்க வந்து கரெக்டாக அப்படி போகிறானுங்க, டாமினேட் பண்ணுறானுங்க. ஆனால் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கிளினிக்கான ஸ்ட்ரைக்கர் இல்லை ஆக்சுவலி ஆர்சனலுக்கு. அது அவங்களுக்கு ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைச்சீங்க ஆர்சனல் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது? இந்த மாதிரி சமயத்துல தான் கை ஹவர்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. டார்கெட் அடிக்க மாட்டாங்க, நம்ம வேலையா இருக்காது, வெளியே வச்சிருவான். ஸோ யா ஐ திங்க் சொன்ன மாதிரி கரெக்டா ஆர்சனல் செமையா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் பிஎஸ்ஜி ஸ்டார்ட் வித் செட் பேக். டெம்பேலி வாஸ் அவுட் இன்ஜர்ட் பட் ஸ்டில் பெஞ்ச்ல இருந்தான். பட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ திங்க் அவங்க ஆரம்பிச்சது பார்த்தோன்னே ஓகே கொஞ்சமா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைச்சானா, லைக் நீ சொன்ன மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச் எதுவுமே கிடைக்கவே இல்லை. சான்சஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அந்த கரெக்டான ஷாட் யாருமே எடுக்கல. பட் வி ஹேவ் டு கிவ் டு டொனாரம் ஆல்சோ. செம்ம பர்ஃபார்மன்ஸ், லைக் பீக் பர்ஃபார்மன்ஸ். கரெக்டா அந்த ஸ்டேஜ் செமிஃபைனல் செகண்ட் லெக்ல செம்மையா சேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அட்லீஸ்ட் ஒரு 3 செம்ம சேவ்ஸ் பண்ணான். பட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆர்சனல் பீயிங் ஆர்சனல் திருப்பியும் கோட்டோட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎஸ்ஜி ஸ்டார்டட் அட்டாக்கிங். அண்ட் ஐ திங்க் குவாரஸ்கேல் எஸ்பெஷலி இந்த கேம் ஒரு ஷோட் அவுட் கொடுத்து அவனும் வந்து பயங்கரமாக ஆடினா. லைக் கோயிங் ஃபார்வர்டும் சரி, டிஃபென்ஸ்லேயும் வந்து இப்போ நல்லா ட்ராக் பேக் பண்ணி பாலை 2-3 வாட்டி எடுத்தான். சாக்காக்கு வந்து அவன் நல்லா சாக்கா ட்ராக் பேக் பண்ணதுனால சாக்கானாலே வந்து பெருசாக பண்ண முடியல. அவன் ஒரு பார்க்கவே ஒரு பியூர் விங்கராக பார்க்க சூப்பராக இருக்குது. ரொம்ப டேரெக்டாக நல்லா ஆடுறான். அண்ட் அவனும் ஒரு அன்லக்கி நல்ல ஷார்ட் போஸ்ட் அடிச்சது. ஸோ அது கொஞ்சம் அன்லக்கியாக இருந்துச்சு. பட் அகெயின் டானரமா சொன்னோன்னா ஐ திங்க் ரிவ்யூவில் சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இந்த ஒரு செமிஃபைனல் முன்னாடி லைக் தட் பிஎஸ்ஜி அவுட் ஆனாங்கன்னா அது அவனால தான் இருக்குன்ட்டு. தட் ஹீஸ் லிட்டில் எனக்கு என்ன நான் டானரமா ஓவர் ரேட்டாக தான் எக்ஸப்ட் லைக் அவனுக்கு பெனல்ட்டிஸ்லாம் நல்லா சேவ் பண்ணுவான். பட் ஓவரால் நான் பார்த்த நிறைய மேட்ச் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்திருக்கான். பட் திஸ் இயர் இஸ் ப்ரூவ்ட் மீ ராங் அட்லீஸ்ட் திஸ் டை. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு டானரமா. 2 டையுமே நல்லா ஆடினா. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஆர்சனல் அவனுங்க சான்சஸ் கிரியேட் இது டேக் பண்ணாததுனால பிஎஸ்ஜி க்ரோ ஆகிட்டு இருந்தாங்க கேமில். அண்ட் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் ஃபைனலோட ஸ்டார் டெக்லன் ரைஸ் வந்து ஒரு லூஸ் டச் ஃப்ரீ கிக் கன்சீட் பண்ணிட்டான். அண்ட் அதான் அவனுங்களோட ஃபஸ்ட் கோல் இதுவாச்சு. அண்ட் அகெயின் அந்த தாமஸ் பார்ட்டியை ரெஃபர் பண்ணுவானுங்களா என்ன சொல்லுவானுங்க எல்லா நியூஸ் ஆர்டிக்கல்லும் அண்ட் அன்நேம்டு மேன் இன் ஹிஸ் 30s ஹஸ் பீன் அக்யூஸ்ட் ஆஃப் வாலை ஒழுங்காக கிளியர் பண்ணல. இந்த ஃபேபியன் ரூயிஸ் டெஸ்ட் பண்ணி அழகான வாலி. ஐ திங்க் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நல்ல ஃபினிஷ். அண்ட் அங்கேயே எனக்கு டை முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு, எஸ்பெஷலி டானரமா இருந்த ஃபார்முக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனலான பர்ஃபார்மன்ஸ் போட்டாருங்க. லைக் தே டென்ட் கிவ் அன் அன்னெசரி சான்சஸ். அண்ட் அப்பயே லைக் கோல் போட்ட ஒரு ஐ திங்க் 2 நிமிஷத்துலேயே வந்து ஒரு குவாரச்சேரியா வந்து பார்கோலா பாலை போட்டான். ஆல்மோஸ்ட் 1-on-1 சான்ஸு. அண்ட் அங்கே ரைஸ் ஆக்சுவலி நல்லா ரெக்கவர் பண்ணி இது பண்ணான். இல்லைனா அங்கேயே 2-0 ஹை மேட்ச் மொத்தமாக முடிஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. நீங்கள் ஏதாச்சும் தான் சொல்லுங்கள். கரெக்டாக ஸ்டார்ட் நல்லா தான் பண்ணாங்க. பட் ஃபினிஷ் பண்ணவே இல்லை. பிஎஸ்ஜிக்கு வந்த சான்சஸ் செம்மையாக கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ திங்க் பிஎஸ்ஜி மெயினாக அதுக்கப்புறமா கவுண்டருக்கு தான் ஆடிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கவுண்டர்லேயும் நிறைய சான்சஸ் கிடைச்சிது. பட் பார்கோலாவும் நிறைய மிஸ்ஸஸ் பண்ணா. ஆக்சுவலி முன்னாடியே மேட்ச் முடிச்சிருக்கலாம். பார்கோலா வாசன் கிளினிக்கல். ஸோ அங்கதான் அவங்க டெம்பேலே மிஸ் பண்ணாங்க. And that is a step up from past PSG sides. வந்து ப்ரெஷர் டைம்ஸில் வந்து they choke most of the time. ஸோ
எங்கள் கூட செகண்ட் லெக்கில் பர்னபாவில் உங்கள் கூட அந்த ரெமோண்டாடாவில் அண்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் தி பிக் மூமெண்ட்ஸ் அவனுங்க சோக் பண்ணியிருக்காங்க. மேன்யூ கூட தோத்துருக்காங்க. மேன்யூ கூட பாரிஸ்லேயும் தோத்துருக்கானுங்க. ஸோ அதுலேருந்து இது வந்து என்ட்ரிகேக்கு ஒரு பெரிய இது கொடுத்தே ஆகணும், ஷவுட் அவுட். ஸோ செகண்ட் ஹாஃப் போனோன்னா ஸ்டில் பிஎஸ்ஜி வர் பிளேயிங் வெரி வெல், லைக் வெரி வெல்லோட தே லுக் வெரி கம்ஃபர்டபுள், லைக் ஆர்சனல் பொசிஷன் பிஎஸ்ஜி லுக் வெரி வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் வந்து ஆர்சனலுக்கு வந்து ஒரு பெனல்ட்டி ஷவுட் இருந்துச்சு. பெனல்ட்டியான்னு செக் பண்ண போய் பார்த்தா கடைசியில் அது அந்த சைடு பெனல்ட்டி கொடுத்துட்டானுங்க. பிஎஸ்ஜி வந்து ஹேண்ட் பால்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு பெனல்ட்டி கொடுத்துட்டானுங்க. அண்ட் ஹானஸ்ட்லி த கேம் ஷுட் ஹவ் பீன் ஓவர், அங்கேயே முடிஞ்சிருக்கணும். விட்டீனியா வந்து ஏதோ கோல்டஸ்ட் ரன் அப் இன் ஹிஸ்ட்ரின்றானுங்க. விட்டீனியாவோட ரன் அப் அது என்ன யாரும் எடிட்டில் போட்டுறதாக பார்த்தேன். பட் அது அழகாக பாஸ் பண்ணிட்டான் ராயாவுக்கு வந்து, ராயா வந்து சேவ் பண்ணிட்டான். அப்போ ஆர்சனலுக்கு ஒரு ஹோப் இருந்துருங்களே, அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே. ஏன்னா எங்களுக்கும் கோர்ட்டு அந்த பெனல்ட்டி சேவ் பண்ணுறப்போ, சாக்கா பெனல்ட்டி சேவ் பண்ணுறப்போ அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஹோப்போடைய சாவங்கடா. செகண்ட் கோல் அகேன் அவனுக்கு பிஎஸ்ஜி அடிச்ச செகண்ட் கோலுமே அகேன் இட்ஸ் அ பார்ட்டி மிஸ்டேக் தான். லைக் ஹி டிடன்ட் கிளியர் இட் ப்ராப்பர்லி. பார்ட்டியை கிளியர் பண்ணலையா, தே ஷோ த பால் ஆஃப் பார்ட்டி தான். பார்ட்டிலேருந்து ஸ்டீல் பண்ணி ஹக்கீமி நல்ல ஃபினிஷ் பாட்டம் ரைட் கார்னரில் வந்து தூக்கி சொருக்கிட்டான். இவங்களோட ஃபுல் பேக்ஸ் எல்லாம் எப்படி ஆடுறானுங்க பிஎஸ்ஜியோட 2 ஃபுல் பேக்குமே பயங்கரமாக ஆடுறானுங்க. ஃபுல் பேக்ஸ் மட்டுமா, மிட்ஃபீல்டும் யாரு, விட்டீனியா, நெவஸ். அண்ட் நெவஸ் ஷவுட் அவுட் கொடுத்தே அவனுண்டா, அது செம்ம கேம். நேற்று வந்து அவன் ரூயிஸ் கோல் போடுறான், விட்டீனியா நெவஸும் பயங்கரமாக ஆடுறானுங்க. ஸோ தே லுக் வெரி வெரி கம்ப்ளீட். எனக்கு என்னதான் பிஎஸ்ஜி சுத்தமாக பிடிக்காதனாலும் அவனுங்க ஓனர்னால இவனுங்க வந்துட்டு ரொம்ப நல்லா என்ட்ரிக்கேயும் சரி டீமும் சரி தே சீம் வெரி லைக்கபிள். ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் சாக்கா ஆக்சுவலி டுக் அ வெல் டேக்கன் கோல். அது வந்து நல்லா அவன் ஒருத்தன் தான் ஆர்சனலுக்கு அந்த இது கொடுக்குற மாதிரியே தெரிஞ்சான். ஸோ சாக்கா அகேன் லைக் அ குட் கோல். ப்ளஸ் அவனுக்கு அதுக்கு அடுத்ததே ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அது கொஞ்சம் லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியான சான்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் இட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். மேபி அவன் அதை போட்டிருந்தானா ஆர்சனல் would have been back in the game, but still it's a very difficult chance and not very difficult, kind of tough chance. And Donnarumma இருந்த இதுக்கு வந்து he was not going to let it in. I would like to go back to the second goal of PSG. அது Dembele 72nd minute, 72nd எப்போ வந்தாங்க, 70th 72nd, 2 minutes after he gave an assist to Hakimi. Immediate impact. Ballon incoming. விட்டினா அதே மாதிரி பெனால்டி மிஸ் பண்ணது ஐ திங்க் ஒன்லி மிஸ்டேக் தட் ஹி டிட் த்ரோ தி மேட்ச். அது ஒண்ணுதான் நினைக்கிறேன், அது என்ன பாஸ்ன்னு தெரியல. பட் நீ சொன்ன மாதிரி சாக்கா ஒருத்தனை நம்பியே தான் ஆர்சனல் இருக்க செய்யறாங்க. சோ அவன் சப்போஸ் இன்ஜூர் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இட்ஸ் லைக் டூ மச் பிரஷர் ஆன் திஸ் கிட். லைக் how many years old, 22 or 23? So too much pressure on this kid, but he tried his best. மறுபடியும் போனோம்னா அந்த ஒரு மீம் இருக்கும்ல, கால் தி ஆம்புலன்ஸ் பட் நாட் ஃபார் மீன். உண்மையாலே அதை வரி கிரியேட் பண்ணிடலாம் ரியல் லைஃப்ல. ஸோ ஃபேர் பிளே டு டெம்பலே அண்ட் பிஎஸ்ஜி. அண்ட் ஆர்சனல் டஃப் லக். ஆக்சுவலி ஆர்சனல் வந்து மெட்ரிட் அடிச்சுட்டு வந்ததே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு. பட் கொஞ்சம் ஓவர் ஆடிட்டு இருந்தானுங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹம்பிள் பண்ணியே ஆகணும். அண்ட் கண்டிப்பாக லைக் பிஎஸ்ஜி கங்க்ராச்சுலேஷன், ஆப்வியஸ்லி ஃபைனல்ஸ் போயிருக்கானுங்க. ஆர்சனல் மேட்ச்க்கு அப்புறம் ஓவராக பேசிட்டு இருந்தான் ஆர்டெட்டாவும் சரி, அவனுங்க ஃபேன்ஸும் ஆன்லைனில் வந்து we were the best team in the leagueன்றது, we were the best better team lostன்றது, they got their man of the both the legs man of the match was Donnarummaன்னு சொன்னது. நீ வந்து ஒத்துக்கோ, ஃபர்ஸ்ட் நீ தோத்துட்டேன், அது கப்படி ஒக்கு போட்டலாம் ஒத்துக்கோ. இவனுங்க என்ன வேணா சொல்ற, டாமினேட் பண்ணானுங்க. அதை நான் வந்து 800 பாஸ் போட்டேன், 3 XG கிரியேட் பண்ணேன்னா கோல் யார் அடிப்பா, கோல் அடிச்சதால அடி ஜெயிப்பீங்க. ஐயோ அதை மறந்துட்ட மாதிரி கோலே அடிக்காம வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி நீ அதான் செகண்ட் லெக் டோர்னமெண்ட்னா நீ தோத்துடலாம். லைக் அதுக்கு இப்போ தான் லீக் வச்சிருக்கானுங்களே, லீக்ல வந்து நீ டாப் பண்ணியா, அதுவும் டாப் பண்ணல, வாய் பேச்ச மட்டும் பேச வந்துடுறானுங்க. அது இது நீ இந்த வாட்டி யுனைடெட் ஸ்பர்ஸே ட்ரோஃபி அடிக்க வாய்ப்பு இருக்கு, இவனுங்க இன்னும் அடிக்காம சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த ஃபுட்பாலோட ஆர்சிபி மாதிரி பண்ணிருக்கானுங்க ப்ரோ. ஸோ நீங்க சொல்லுங்க அவனை பத்தி. கண்டிப்பா என்ன மூல இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. சரி ஃபேன்ஸ் தான் ஏதோ கவரிட்டு இருக்கானா, அர்டேட்டா மேனேஜர் நீ அவ்வளவு ஃபுட்பால் பார்த்திருக்க, இவனும் என்ன 160 minutes they were the best team. அவன் 160 minutes பெஸ்ட் டீமா தான் கோல் அடிக்க வேண்டியது தானே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு புரியவே இல்லை. இல்ல இந்த லெக்கும் ஜெயிக்கலாம் அந்த லெக்கும் ஜெயிக்கலாம், ஒரு லெக் நீ டிரா கூட பண்ணல, அது எப்படி நீ பெஸ்ட் டீம் ஆவ எனக்கு புரியவே இல்லை. ஆமா அதான் இவர் ஏதோ புளுத்தி தள்ளுன மாதிரியே வந்து பேசுவாரு. ஸோ நீ என்ன வேணா சொல்லலாம், பட் தட் இஸ் த ரியாலிட்டி இஸ் ஆர்சனல் தேர் நாட் தேர் yet. அண்ட் இவனுங்க அந்த இதோட பெரிய உருட்டு இந்த புல்தனானுங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்டர் பார்சா மேட்ச் நடந்துச்சுல, அது நடந்த அப்புறம் பேசுறாங்க we can take either of this team easily in the final அப்படின்றானுங்க. வந்து ஜெயிக்கடா அங்கே FA கப்ல யுனைடெட் அவனுக்கு நாக் அவுட் பண்ணிட்டானுங்க. இங்கே வந்துட்டு இங்கே இதுவும் இல்லை, பிரீமியர் லீக்ல வந்து அடுத்த 2 வாரத்தில் வந்து
லிவர்பூலுக்கு அந்த காட் ஆஃப் ஆனர் கொடுக்கணும். ஸோ யா நீங்கள் வந்து ஒரு கக்கோல் டீமாக தான் இருந்திருக்கீங்க இது வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க, வந்து பெரிய டீம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கடைசியா 2003 2004 தான் லீக் ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா. நேத்தே ஒரு இன்டர்வியூவர் சொன்னா, இல்லையே ஹக்கீமி தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினானே அப்படின்னா, அவன் சொல்லவே இல்லை. அடுத்து அப்படியே டாட்ச் பண்ணி அப்படியே வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ யா ஆர்சனல் ஏதோ கல்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மெயின் மேட்சுக்கு போயிடலாம். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மேட்சஸ் ஆஃப் ஆல் டைம் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு நாக் அவுட் டைல அது போயிடலாம். என்னதான் சொக்கமா இருந்தாலும் ஃபுட்பால் அப்சல்யூட் சினிமா மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு போய் பார்த்து. அப்சல்யூட் பேங்கர். ஃபுட்பால் ஃபேன். செகண்ட் லெக் போறப்போ என்ன ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க சொல்லுங்க. செகண்ட் லெக் ஆப்வியஸ்லி எங்களுக்கு ஆக்சுவலி செம்ம என்வாயன்மெண்ட். அவங்க இன்டர் ஒரு போஸ்டர் ஸ்னீக் போட்டு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க, அபிஷியல் போஸ்டர். செம்மையா இருந்துச்சு. அப்பயே புரிஞ்சிச்சு அட்மாஸ்பியர் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. பட் ஸ்டில் ஐ ஹேட் ஃபெய்த் இன் மை டீம். எனக்கு என்னன்னா முன்னாடி எங்க ஃபுல் பேக்ஸ் 2 பேருமே இல்ல, அது மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் தான் எங்களுக்கு. அந்த கிரீன் கிட் வேற போட்டேன்னு சொன்னாங்க. அதே ஒரு ஓகே ஆர்சிபி கிரீன் கிட் போட்டு எப்படி நடக்கணும் அந்த மாதிரிதான் நம்ம டீமும். சோ அது ரெண்டுமே ஃபுல் பேக்ஸ் இல்லாதது ஆக்சுவலி செம்ம டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு. லைக் அட்டாக்ல கூட லெவடஸ்கி இல்லைன்னா ப்ராப்ளி ஃபெரான்டோஸ் நல்லா தான் பண்றேன் ஓரளவுக்கு. பட் ஃபுல் பேக்ஸ் 2 பேரும் இல்லைங்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ஸ்டில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு வின் பண்ணிடுவோம்ட்டு. Inter was strong and Lautaro Martinez also coming back as a great news for them. Inter is like in Interல வந்து Lautaro Martinez நெப்போலிக்கு மரடோனா எப்படி பண்றானோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் he is actually stepping up for Inter at crucial times. So yeah definitely. and அவனுங்க ஒரு டீமா சூப்பரா ஆடுறானுங்க. இன்டர் வந்து லைக் everyone knows their role and எல்லாமே கரெக்டா பண்றானுங்க and ட்ராக் பேக் பண்றானுங்க டீமா and they're just playing as a team. நல்லா இருக்கு பார்க்க. அண்ட் எனக்கு நான் நினச்சேன் இன்டர் ஓகே ஃபர்ஸ்ட் லைக் தே கேவ் இட் அ குட் கோ அண்ட் இப்போ லீக்லேயும் கொஞ்சம் செகண்ட் வந்துட்டானுங்க, தே ஃபால் பேக். அண்ட் அதனால ஐ தாட் பார்சா வில் வின் சான் சீரோவில். எனக்கு என்ன தான் வருத்தமாக இருந்தாலும் சர்ப்ரைசிங்லி இன்டர் ஒத்தா வந்து லீடு வேறு எடுத்துட்டானுங்க. எவ்வளோ 2-0 லீடு ப்ளஸ் டம்ஃப்ரைஸ்க்கு வந்து என்ன ஒரு 1 தெரியல, பார்சா வேலையா என்னன்னு தெரில, பயங்கரமாக ஆடிட்டான். நிறைய டீம் இதை பார்த்து ஏமாந்து மேலே காசு போட போகிறானுங்க. அது மட்டும் தெரியுது, யுனைடெட் தான் நான் சொல்கிறேன். பட் அகைன் டம்ஃப்ரீஸ் அனதர் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்றைக்கி. அண்ட் யார் இவருக்கு ஆமாம் மார்டினஸ் கோல் டம்ஃப்ரீஸ் தான் அசிஸ்ட் பண்ணான். நல்ல மூவ் அது ஆக்சுவலி இன்டர் கிட்ட இருந்து. அது செகண்ட் கோலா ஃபர்ஸ்ட் கோலான்னு மாறேன், ஃபர்ஸ்ட் கோல் தானே அது. யா அண்ட் ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் சொல்லணும், உண்மையாக சொல்லணும் வியூவர்ஸ், நான் வந்து நானும் சுக்கி அந்த மேட்ச் சேர்ந்து தான் பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் தூங்கிட்டேன், பார்க்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப் சுக்கி கரெக்டாக செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்போ எழுந்தேன். ஸோ 2-0 சுக்கி நீங்களே சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி. நான் வந்து வியூவர்ஸ்க்கு நேர்மையாக இருக்கணும் என்றைக்குமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான், பட் ஸ்டில் எனக்கு பார்சா கம்பேக் பண்ணிடுவாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்துச்சு. ஏன்னா லைக் நாங்க அட்டாக்கிங்கா தான் இருந்தோம். அவங்க கரெக்டான அந்த நாங்க எப்பெல்லாம் பால் லூஸ் பண்றோமோ அந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் பார்த்து செம்மையா கேபிடலைஸ் பண்ணி செம்மையா யூஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஃபுல் பேக்ஸ் எனக்கு ஜெராட் மார்டினால நிறைய கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நடந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஏன்னா மத்தவங்களோட எனக்கு அவ்வளவு சிங்க் இல்ல. வி கான்ட் பிளேம் ஹிம், லைக் இஸ் வெரி யங் அண்ட் புதுசா இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்றானா. ஸோ யா அதை அவங்க கரெக்டா கேபிடலைஸ் பண்ணி சூப்பரா போட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இன்டர் தரவுலி பிளேட் ரியலி வெல், ஸோ தே டிசர்வ்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜெயிக்கிறது, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு போனோம்னா ஹாஃப் டைம் போய் ஹான்சி ஃபிளிக் என்ன பண்ணான்னு தெரியல, திரும்பியும் அப்படியே 2 கோல் விட்டப்பறம் தான் வெறியோ ஆடுவேன்னு சொல்லிட்டு செம்மையா ஸ்டார்ட் பண்ணானுங்க. அந்த ஃப்ளோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்சலோனா செம்மையா டாமினேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்டர் ஹேட் நோ சான்ஸ். லைக் ஒரு 70 மினிட்ஸ்க்கு அப்புறம்லாம் செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க இன்டர் பிளேயர்ஸ் எல்லாருமே. டெஃபினெட்லி அந்த கோல்ஸ்க்கு வந்தோன்னா ஜெராட் மார்டின் ரெண்டுமே சூப்பரான கிராஸ் உள்ள போட்டான், அது சொல்லியே ஆகணும். அண்ட் சிமிலர்லி ஹெரி கார்சியா ரொம்ப நல்ல ஃபினிஷ். டேனி ஆல்மோ கொஞ்சம் ஹெடர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஹெடர் தான். அண்ட் ஹெரி கார்சியா நல்லா ஃபினிஷ் பண்ணா. ப்ளஸ் எனக்கு என்னடா இது இப்போ தானடா எந்தேன், அதுக்குள்ளடா 2 கோல் அடிச்சிட்டீங்க, இதுக்கு கிரேட்டஸ்ட் ஹேட் வாட்சாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா திடீர்னு வந்து 2 கோல் போட்டு அப்படி ஆஃப் பண்ணிட்டானுங்க. அண்ட் கோல் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி ஒரு 70 மினிட்ஸ் 80 மேட்ச் தான் ஆல்மோஸ்ட். மேட்ச் முடிகிற வரைக்குமே பார்சா ஒரு டாமினேட்டிங் லைக் எனிதிங். ப்ளஸ் அந்த இன்னொரு ரொம்ப கிளியர் கட்டான சான்ஸ் இருந்துச்சு, அந்த எரிக் கார்சியாவுக்கு ஸ்கொயர் பண்ணானுங்க. எரிக் கார்சியா வந்து அந்த மேட்ச்ல டானரோமோனா இந்த மேட்ச் சாமரை பத்தி பேசியே ஆகணும். ஒன் ஆஃப் ஹிஸ் லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸஸ் நினைக்கிறேன், கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இன் ஹிஸ் லைஃபா இருக்கும் இது வந்து. மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. லைக் எத்தனை சேவ் ஆஃப்டர் சேவ், யமாலோட ஷாட் சரி, அந்த எரிக் கார்சியா சேவ் சரி, இந்த மாதிரி எத்தனை சேவ் சொல்லலாம் அந்த மேட்ச்ல வந்து. ஹி பிளேட் ரியலி வெல்.
ஸோ அது ஒரு பாராட்டியே ஆகணும். அண்ட் பார்சா செகண்ட் கோல் அடிச்ச அப்புறமே இன்டர் நெவர் ஃபெல் லைக் தேவர் இந்த கேம். தேவர் பிரிட்டி மச் அவுட். ரொம்ப டயர்டான மாதிரி இருந்துச்சு. எதுவுமே கோயிங் ஃபார்வர்டு இல்லை. மார்டினஸையும் சப் ஆஃப் பண்ணிட்டானுங்க. அண்ட் டு பி ஃபேர், இன்சாகி வந்து அந்த 2 சப்னால தான் தே காட் சம் லைஃப் பேக் இந்த கேம். ஜியலின்ஸ்கி அண்ட் இன்னொருத்தன் வந்தான், இந்த ஃப்ரெட்டசி தான் நினைக்கிறேன். இல்லை யார் வந்தாங்கன்னு சரியா நமக்கு ஜியலின்ஸ்கி அண்ட் சம்மன் எல்ஸ் கேம் ஒன். ஸோ அப்போ தான் வந்து அவங்க தே கேம் பேக் இன்டு த கேம் ஆக்சுவலி கொஞ்சமாச்சு. அண்ட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் சொன்னால் லைக் வி செட் பார்சலோனா were dominating like hell. அண்ட் இன்டர் அங்கங்கே ஒரு சான்ஸ் வந்துச்சு நினைக்கிறேன். அவங்க கவுண்டரில் கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் துரம் ஆக்சுவலி அங்கே கொஞ்சம் டீசெண்டாக பண்ணா. ஹி கெப்ட் வின்னிங் த பால்ஸ், லைக் அந்த லாங் பால் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். அவனோட பிசிக்கல் டாமினன்ஸையும் அந்த ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்தையும் காமிச்ச மேட்ச் ஃபுல்லா. For sure. And I think though they had the chances, Barcelona were dominating very well. And I think அங்கே தான் வந்து நம்மளோட பலண்டர் வின்னராக இருக்க வேண்டியவர். இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில. though he had a pretty mediocre game, வந்து அழகாக நல்ல கோல் போட்டான் ஆக்சுவலி. இம்பார்ட்டன்ட் டைமில் வந்து அழகாக பாட்டம் கார்னரில் ப்ளேஸ் பண்ணா. லைக் நல்ல கம்போஷர் தேவை வந்து ஷாட்டுக்கு. ஸோ வெல் டன் ரஃபீனியா, நல்ல ஃபினிஷ். அண்ட் சொல்லுங்க ப்ரோ, ரஃபீனியா கூட எடுக்கும்போது என்ன நினச்சிட்டு இருந்தீங்க 89th மினிட்ல? நான் வந்து ஓகே மேட்ச் முடிஞ்சு ஃபைனல்ஸ் போறேன்டா கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன். நான்லாம் ரொம்ப எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பார்சலோனா வேற ஒரு இதே சொல்றது, பிஎஸ்ஜியோட கம்பேக் கூட சொல்லாது. இந்த கோல் மால்லாம் லைட்டாக நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த மேட்ச் ஒரு லீகலான கம்பேக் வேற பண்ணிட்டானுங்க. அது சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நிறைய 50-50 சான்சஸ் பார்சலோனாக்கு அகைன்ஸ்டா போச்சு. லைக் ஐ வுடன்ட் சே ஆப்வியஸ் சான்சஸ் போச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் எல்லாமே நிறைய 50-50 சான்சஸ் இன்டருக்கு போய், அதனால லைக் அந்த செகண்ட் கோல் அடிச்சு பெனால்ட்டியே சே லைக் 50-50 தான். லைக் ரெஃபரி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு, பட் என்ன அது அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த ஆங்கிள் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் 50-50 கால் தான். பட் நீங்க என்ன பண்றது, பார்த்துட்டு நாங்க ஜெயிச்சுட்டு ஓகே ஜஸ்ட் 3 more minutes ப்ரோ டிஃபெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ பெட்ரி எல்லாம் சப் அவுட் பண்ணிட்டு ஓகே சில்லா இருக்கலாம்னு நினைச்சாங்க. அப்பதான் நடந்துச்சு. ஒரு பெரிய சம்பவமா பார்த்து விட்டு போயிட்டானுங்க. ஸோ ஆக்சுவலி அதை பற்றி கோல் போகிற முன்னாடி இவன் தியரி ஆண்ட்ரி பேசிட்டு இருந்தான் ஒரு அவங்க ஷோவில். இந்த மாதிரி யமால் போஸ்ட் அடிப்பான்ல போய் அந்த ஷாட். ஸோ வாட் தியரி என்ன சொல்லிட்டு இருந்தானா, லைக் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து தே டேக் இட் டு த கார்னர் அண்ட் தே ட்ரை டு see out the game, ட்ரை டு பை சம் டைம். ஆனால் யமால் ஓகே இஃப் ஹி ஸ்கோர்ஸ்னா யாருமே அதை பற்றி பேச போகிறது இல்லை. பட் மோர் ஆஃபன் த நாட் யூல் மிஸ் த சான்ஸ். ஸோ நீ வந்து கேமை கில் பண்ண பார்க்கணும். நீ ஷார்ட் எடுத்தனா யூர் கிவிங் இன்டர் த பால் எனிவே. ஸோ யூர் கிவிங் தம் அ சான்ஸ் டு பிளே. ஸோ அது நீ கொடுக்கக்கூடாது. ஷுட் ஹவ் கில் த கேம். ஐ திங்க் ஆப்வியஸ்லி யமாலுக்கு வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஹில் கெட் இட். பட் தட் ஷாட் லிட்டரலி பாட் இன்டர் பேக் இன்டு த கேம். அண்ட் இன்டருக்கு ஒரு ஹோப் கொடுத்துச்சு. அண்ட் அந்த ஷாட் எடுக்கும்போது பார்த்தோன்னா அவனுக்கு இன்டர் மேலே பால் கிளியர் பண்ணது 3 டிஃபெண்டருக்கு 3 அட்டாக்கர் கரெக்டாக இருந்தானுங்க. ஸோ இட் வாஸ் லைக் 1-on-1 சிச்சுவேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் டம்ஃப்ரீஸ் நல்லா பால் வின் பண்ணான் மார்டின் கிட்ட. லைக் அலிஜெட்லி ஃபவுல்ன்றானுங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபவுல் மாதிரி தெரில. வெரி சாஃப்ட் சேலஞ்ச். அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது வந்து ஆப்வியஸ்லி அது கோலுக்கு போயிருக்கு அந்த சான்ஸ்னா அது ஃபவுல் தான். அது ரொம்ப இதுடா. அவனுங்க நீ ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷன்ல பார்த்தா அப்படி தெரிஞ்சு. பட் லைக் அதுவும் ஒரு அப்பட்டமா ஃபவுல் மாதிரி தெரியல. அதான் 50-50 கால் தான். அதான் சொல்றேன் எல்லா 50-50 காலும் எனக்கு அகைன்ஸ்டா தான் போச்சு அந்த மேட்ச்ல. அது ஒத்துக்கலாம். பட் அட் த சேம் டைம் இனிகோ மார்டினஸ் வந்து பிட்ச்ல இருந்ததே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அவன் வந்து சன்செட் அவன் ரெட் கார்டு வாங்கிருக்கணும். தேவையில்லாம மூஞ்சிலலாம் துப்புனான். ஸோ லைக் ஹி ஸ்பாட் டுவர்ட்ஸ் அசர்பி. ஸோ அதுவே வந்து ரூல் படி ரெட் கார்டு தான். ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்டில் அட் தட் டைம் அட் த சேம் டைம் ஹி வாஸ் வெரி லக்கி. I mean like many fouls Barca against போனாலும் I think this at the same time ஒரு big call அவங்களுக்கு like it went towards them. So and at the same time I think Barcelona complain about the referee. They had the game in their hand at the end of the day. ஒரு 180 seconds or 100 seconds அவனுக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா they were in the final. So I think they have themselves to blame the mostly. And அங்கே இன்டர் கிட்ட சான்ஸ் கொடுத்தோடனே வந்து டம்ஃப்ரீஸ் வந்தால் ஒரு இது பண்ணால் அசர்பி வந்து கோல். அண்ட் வாட் அ ஸ்டோரி ப்ரோ. அசர்பி வந்து பீட் கேன்சர் ட்வைஸ். அப்புறம் ஏதோ டிப்ரெஷனில் இருந்தான்னு சொல்கிறானுங்க. அண்ட் அவன் ரேசிஸ்ட் நேரம் சொல்லாங்க. அது உண்மையாக இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக இருக்கும். அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இஸ் ஸ்கோர்ட் அ ப்ரிட்டி அமேசிங் கோல். நல்ல ஃபினிஷ். அப்படியே டாப் கார்னரில் போட்டு வைல்டாக போனாங்க. இன்சாக்கிலாம் அப்படியே மறக்க விட்டா. அண்ட் ஐ திங்க் பார்சா வர் ஸ்டண்ட் ஆக்சுவலி. அவனுங்க பார்சா டு பி ஆனஸ்ட் பார்சா தேர்ட் கோல் அடிச்சப்பறம் தே பிளேட் லைக் தேவர் இந்த ஃபைனல் ஆல்ரெடி. ஸோ அதுதான் ஒரு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. தே டிடன்ட் see out the game well. அண்ட் அந்த கேம் மேனேஜ்மெண்ட் இல்லை அவ்வளோ.
அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்டு எக்ஸ்ட்ரா டைம் ஐ திங்க் இட் வாஸ், நான் அப்போ கூட நினச்சேன் இன்டர் வந்து தே லுக் டெட் ஆக்சுவலி. அந்த கோல்னால கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சான்னு தெரியல, பட் ஸ்டில் தே லுக் டெட். அண்ட் வந்து அந்த மலுமட்டைன்னு ஒருத்தனை சொல்லுவான், அதான் வந்து அரோன்னு நினைக்கிறான். அவன் வந்து லூசு புண்டை தான் போல. ஒரு வாட்டி கூட நான் மூளையை யூஸ் பண்ணி பார்த்ததே நான் ஆடுறதுல வந்து. ஸோ யா, சொல்லுங்க ப்ரோ, அரோவை பற்றி என்ன நினைக்கிறேன்? கேப்டன் வர ஒரு சீரியஸ்லி அவன் தான் போன சாம்பியன்ஸ் லீக் கிராஸ் பண்ணது அவன் தான். இந்த தடவை அவன் தான் ஆக்சுவலி அந்த ஈக்குவலைசிங் கோலும் அவனோட மிஸ்டேக் தான். அவன் டிஃபெண்டருக்கு முன்னாடி வரணும், டிஃபெண்டருக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தான். அது இந்த கோலும் அவனாலதான் மிஸ் ஆச்சு. லைக் சில ஃபைனல் அவங்க ஃபோர்த் கோல் அடிக்கிறது அதுவும் அவனோட மிஸ்டேக் தான். ஆஸ் அ கேப்டன் ஆஃப் பார்சிலோனா சென்டர் பேக்ல ஆடுறேன்னா ஐ டோன்ட் நோ ப்ரோ. இனிகோ மார்டினஸே ஆடி இருக்கலாம், பரவாயில்ல, கார்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் ஆட விட்டு இருந்தா இது நடந்திருக்காது. கூபாசி அவன் ஆடி இருந்தாலே would have been better. I don't know. Kubarski வந்து எவ்வளோ 17 years old, 18 years old. He looks like the most mature player in this center back in Barcelona. So and Thuram வந்து was so tired. இருந்தாலுமே அவன் யாரோ வச்சு செஞ்சுட்டான் அந்த லாஸ்ட் கோலில் வந்து. ஸோ யா, ஆப்வியஸ்லி ஃப்ரெட்டேசி ஷார்ட் அடிக்கிறப்போ குபார்சி ஃபேக் பண்ணிட்டான், பட் தட்ஸ் ஓகே. அந்த ஐ திங்க் அது வந்து கஷ்டம் அந்த டீட் பண்ணுறதெல்லாம். பட் யா, ஐ திங்க் ஃப்ரெட்டேசி நல்ல ஃபினிஷ். அண்ட் அகேன்ஸ்ட் பயனும் அவர் தான் கோல் அடிச்சார், அண்ட் இப்பயும் அவன் தான் கோல் அடித்தான். அண்ட் செலிப்ரேஷன் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. வா, என்னடா இதாண்டா சினிமா அப்படி இருந்துச்சு. லைக் இந்த ஸ்கிரிப்ட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டானுங்க, எங்கே இருந்துச்சுன்னே தெரில. அண்ட் yeah, and even then Barcelona had chances. Like it's not like Lewandowski especially had a huge chance. Yeah. And I think we also missed the Yamal chance miss பண்ணிட்டானே. He had a one on one ல இன்டர் ஈக்குவலைஸ் பண்ண அப்புறமே I think he had a one on one ல சாமர் கூட ஒரு one on one இல்ல, ஷாட் அடிச்சான். ஆல்மோஸ்ட் one on one ஸ்ட்ரைட்டா சாமர்க்கு அடிச்சானே அந்த ஒரு ஃபினிஷ். ஸோ யா, ஐ திங்க் அதுவும் இருந்துச்சு. அண்ட் லெவன்டாஸ்கி ஹேட் ஒன் ஆஃப் த போரஸ்ட் கேமியோஸ் ஆஃப் ஆல் டைம் நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் வந்து ஜாலியாக வந்துட்டு போகலான்னு பார்த்தான், பட் அவனை ஆட வச்சானுங்க 30 minutes எக்ஸ்ட்ரா. பட் யா, ஹீ டிடன்ட் டூ வெல் அட் ஆல். அண்ட் ஐ திங்க் அந்த எக்ஸ்ட்ரா டைம்லயும் எமால் மட்டும்தான் பார்சிலோனாக்கு ட்ரை பண்ணி ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவனும் லைக் சிங்கிள் ஹேண்டடா கொண்டு போக பாக்குறான், பட் தட் won't work always. லைக் அவன் சப்போர்ட் பண்றதுக்கும் ரஃபீனியா வாசன்ட் அந்த கோல் தவிர ஒன்றும் பண்ணல அந்த மேட்ச்ல. ரஃபீனியாவும் ஒழுங்கா பண்ணல, லெவன்டோஸ்கியும் பண்ணல, அவனால ஒன்றும் பண்ண முடியாது. தனியா ட்ரை பண்றது எவ்வளவு ஷூட்ஸ். அண்ட் அகைன்ஸ்ட் சம்மர் தட் மேட்ச் வாஸ் லைக் பீக் பர்ஃபார்மன்ஸ், பீக் புஃபன் மாதிரி ஆடிட்டு இருந்தான். சோ எல்லாம் எவ்வளவு சேவ் அவன் அடிக்கிறது, ஒன்னா போஸ்ட் போது ஒன்னா அவன் சேவ் பண்ணிடுறான். he tried so much and on target ஒரு 10 ஷாட்டாவது அடிச்சிருப்பான், எல்லாமே சேவ் பண்ணிட்டாங்க. So that was not his day னா சொல்லணும். He tried his best. And யமாலுக்கு என்ன பெரிய காம்ப்ளிமெண்ட்னா, லைக் on the pitch பார்சிலோனா வந்து they look up to him. லைக் அவன் கிட்ட தான் பாலை போடுறாங்க if they need something to happen. So he has become the man already at 70. ஸோ அது ஒரு நல்ல நல்ல ஃபியூச்சர் இருக்குது அவனுக்கு. He just needs to stay injury free. அவள் தான் obviously he'll become an even better player. பட் அட் த சேம் டைம் ஹான்சி ஃப்ளிக்கோட சப்ஸ் வந்து கொஞ்சம் இன்னைக்கு இந்த மேட்ச் மிட்டாக தான் இருந்துச்சு. லைக் ஐ திங்க் ஹி டுக் டூ மச் டைம். ப்ளஸ் எந்த சப்புமே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ண மாதிரி தரல. லைக் அரோஹோ கண்டிப்பாக நெகட்டிவ் இம்பாக்ட் பண்ணான், பட் பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ண மாதிரி பெருசாக யாருமே தெரில. அண்ட் அட் த சேம் டைம் இன்டரில் வந்து பாஸ்டோனி வந்து மைண்ட் ப்ளோயிங் மேட்ச் இருந்துச்சு. அவனுக்கு வந்து சிங்கிள் ஹேண்டடாக அந்த டிஃபென்ஸை வந்து ஷேப்பில் வச்சுட்டு இருந்தான். ஸோ பஸ்டோனி அங்க டிஃபென்ஸ்ல இருந்தா பரல்லா வந்து லைக் என்னடா சான்ஸ் கிடைக்குதோ வாலி அப்படியே சொருவிட்டு இருக்கான். எல்லாமே ஆன் டார்கெட். பட் செஸ்னி வாஸ் கம்போஸ். ஆக்சுவலி செஸ்னி didn't have a bad game லாம் சொல்ல மாட்டேன். எந்த கோல் அவனோட மிஸ்டேக் மாதிரிலாம் இல்ல. பட் அவன் ஓரளவு பண்ணா என்ன பண்ண முடியாது இருக்கனால. you can't blame anything on Chesney. Defense, the Barca defense fucked up massively. அது அவ்வளோதான். அண்ட் அட் த சேம் டைம் இன்டர் வந்து ஒரு டீமாக நல்லா ஆடிட்டானுங்க. அண்ட் லைக் 3-5-2 வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் மாதிரி தெரியுது, பட் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளேயர் இருக்கிற மாதிரி இருக்குது இன்டருக்கு எப்பயுமே. ஸோ சம்திங் ஏதோ பண்ணுறானுங்க. பாஸோட ஹைலைன் இஸ் லைக் டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி தான், டபுள் எட்ஜ் நைஃப் மாதிரி தான். ஸோ இந்த அப்படியும் கோல் அடிக்கலாம், விட்டா ஈஸி கவுண்டர் ஆகா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி மேனேஜர்ஸ் வந்து லைக் ஃப்ளிக், இப்போ குவார்டியோலா, இப்போ ஆன்ஸ் பாஸ்டோகாகலன்னா பஸ் பார்க் பண்ணவே மாட்டானுங்க. எப்பயுமே ஹைலைன் தான் ஆடுவானுங்க, நோ மேட்டர் த கேம் சுச்சுவேஷன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் பேக் ஃபயர் ஆல்சோ டுடே. அந்த கேமை சியோட் பண்ணலாம் அவனுங்க. And yeah, I think Barca, I mean, though they had more chances, I think obviously Inter deserved to go through at least the inferior squad. வந்து நல்ல கேம் கொடுத்தானுங்க பார்சாக்கு. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்க்கு வந்து ஐ திங்க் செகண்ட் ஃபைனல் இன் 3 years. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் டீல் ஆக்சுவலி ஒரு இன்டர் மாதிரி ஒரு கிளப்புக்கு. ஸோ வாழ்த்துக்கள் இன்டர் மிலான். எனக்கு ஒரு நல்ல ஹேட் வாட்ச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அப்சல்யூட்லி இன்டர் டிசர்வ்ட் டு கோ த்ரூ தான். லைக் இந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிளியர் அவுட்.
லைக் எல்லாம் ரொம்ப யங் ஸ்குவாட். பார்சலோனா எடுத்து பார்த்தோன்னா அவரேஜ் ஏஜ் 24-25 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அவ்வளோ பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் இந்த டஃப் டைம்ஸ்ல கடைசியில போறப்பெல்லாம். ஸோ இன்டர் டிட் தட் அண்ட் தே டிசர்வ் டு கோ த்ரூ தி ஃபைனல்ஸ். Yeah, definitely. And I think from where Barcelona squad was last year, அவனுக்கு இவ்வளோ செமிஃபைனல் வந்ததே பெரிய விஷயம். தட்ஸ் ஆல் டவுன் டு ஒன்லி ஹான்சி ஃப்ளிக். ஸோ அதுக்கு வந்து obviously credit to Flick. And and I think obviously Barcelona PSG final இன்னும் very attractive-ஆக இருந்திருக்கும். பட் அகைன் இன்டர் PSG வந்து இட்ஸ் ஸ்டில் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல் இருக்கு அண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டைம் இன்டர் அண்ட் PSG ஆர் பிளேயிங் இன் சாம்பியன்ஸ் லீக். ஸோ அது வந்து ஒரு நல்ல மேட்சாக இருக்குது. ஒரு ஃபைனல்ஸில் வேறு எனக்கு 2 டீம் ஜெயிச்சாலும் இது நல்லாயிருக்கும் நியூட்ரலாக பார்க்குறதுக்கு வந்து. ஸோ அப்போ நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் பார்க்கலாம் ஏதாச்சும் லீக் பார்ப்போம். இன்னைக்கு யூரோப்பா லீக் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா அது வீடியோ போடலாமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாக் அவுட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வரும், கவலைப்படாது. நாக் அவுட் ஆக மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது. ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ், டடா, பாய்.